ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியதுங்க, மங்களகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மீன ராசிக்காரர்களுக்கு, மீன லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலனை தரப்போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை முதல்ல பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க, சரிங்களா? அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியில் இருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை 27/10/2025 அன்று பிற்பகல் 3:45 துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சியானது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி 7/12/2025 வரை விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. அப்போ இது போல் அந்த இடத்துல அந்த விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை தரவிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, செவ்வாய் பகவான் அவருக்கு 2 விதமான குணங்கள் உண்டுங்க. என்னென்ன மாதிரியான குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று நல்லதையும் கொடுக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான், இன்னொன்று கெட்டதையும் தரக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். அப்படின்னா, உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான், பொருள்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். உயிர்காரகத்துவத்தை கெடுப்பார், பொருள்காரகத்துவத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதாங்க செவ்வாயினுடைய பலம், சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு எந்த அடிப்படையில் உயிர்காரகத்துவத்தை கெடுக்க போகிறாரு, எந்த அடிப்படையில் பொருள்காரகத்துவத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி, செவ்வாய் பகவான் நின்ற இடத்தின் மீன ராசிக்கு எந்த இடத்துல நின்று பலனை தரப்போகிறோம், நின்ற இடத்துக்குண்டான பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ மீன ராசிக்கு 9ஆம் இடத்துல விருச்சிக ராசி, 9 நின்ற செவ்வாய் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? பிதிருஸ்தானகம். அப்போ அந்த பிதிருஸ்தானகம் அப்படின்னு சொல்லுவோம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் பகவான் அந்த 9ஆம் இடத்துல நின்று இருந்தால், இது கோச்சார பிரகாரம் இப்போ 9ஆம் இடத்துல நின்று இருக்கிறாருங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அல்லது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இது தாங்க பலன். இது 100% உண்மை, ஆதாரபூர்வமாக சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது அந்த 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தனம் நஷ்டத்தை ஏற்படுத்துவார், தன நஷ்டத்தை ஏற்படுத்துவார், நோயை உண்டாக்குவார், நோயை உண்டாக்குவார், தகப்பன் அதாவது அப்பாவை கட்டாயமாக பாதிக்க செய்வார். அப்போ அப்பாவுக்கு உடலில் அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலுக்குள்ளே பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஹார்ட் ப்ராப்ளம், ரத்தத்தில் பாதிப்பு அப்படின்னா கண்டிப்பாக இது அத்தனையுமே கொடுப்பார். ஏதாவது ஒரு வகையில் தகப்பனாருக்கு உடல் சார்ந்த வகையில் ஒரு 2 விதமான தையல் உடலில் போட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உறுதியை ஏற்படுத்தி வைப்பார். அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தையும் கெடுக்கிறாரு, தகப்பனர் உடலையும் கெடுக்கிறாரு, தனம் நஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறாரு, நோயையும் உண்டாக்குறார், சரிங்களா? அப்போது 9ஆம் இடத்தில் நின்ற செவ்வாய் பகவான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய அளவில் இருக்கிறாருங்க, சரிங்களா? இது 9ஆம் இடத்துல நின்ற பலன். அப்போது இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பகவான் பலனை தர இருக்கிறாரு. அது எந்த அடிப்படை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பார்வை, செவ்வாய் பகவானுடைய பார்வை. பார்வை அப்படின்னு என்னங்க, 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் சொல்லக்கூடிய 3 இடத்தை ஒரு பார்வை பார்க்குவார்.
அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசியிலிருந்து 4ஆம் இட பார்வையாக கும்ப ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த கும்ப ராசி என்பது மீன ராசிக்கு எத்தனாம் இடம்? 12ஆம் இடம். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? விரயஸ்தானம். மீன ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்போ அந்த விரயஸ்தானத்தை பார்வை பார்க்கும்போது பொருளாதாரத்தை பெருக்கி கொடுப்பார்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா? அப்போ பொருளாதாரம், அப்போ விரயம் அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரம் தானே. அந்த பொருளாதாரத்தையும் விரயத்தையும் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பார் விரயத்தை. அப்போ மங்களகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்க்கும் பார்வையினால் உங்களுக்கு விரயத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது உங்களுடைய மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு திருமணம் ஆன தம்பதியினருக்கு உடல் உறவில் தாம்பத்திய உறவில் சிக்கலை உண்டாக்குவார், மன கஷ்டத்தை உருவாக்குவார், சந்தோஷத்தை கெடுப்பார். இது 100% உண்மை. இந்த 40 நாட்களுக்கு இது நடக்கும். உங்களுடைய எந்த ஒரு ஆர்வத்தையும் எந்த ஒரு உணர்ச்சியுமே திசை திருப்பி விடுவார். சரிங்களா? அப்போ அதே போல் அந்த 12ஆம் இடத்தை பார்வை பார்ப்பதனால் வெளியூர், வெளிநாடு, வெளி பிரயாணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெளியூர் ஆதாயம் என்பது உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்போ 12ஆம் இடத்தை பார்வை பார்க்கறதுனால செவ்வாய் பகவான் இந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்குறாருங்க. அப்போ அதுக்கு அடுத்தபடி வந்து பார்க்கும்போது விருச்சிக ராசியிலேருந்து 7ஆம் இட பார்வையாக ரிஷப ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது என்ன? மீன ராசிக்கு 3ஆம் இடம். அப்போ அந்த மீன ராசிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? உங்களுக்கு முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரியஸ்தானம், சகோதர ஸ்தானம் சொல்லி சொல்லுவோம். அப்போது உங்களுடைய முயற்சி இந்த இடத்துல கை கொடுக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் தைரியம் உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். உங்களுடைய வீரியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். ஏன்னா வீரியத்துக்கு பெயர் போனவரை இவர் செவ்வாய் தான். ஏன்னா வீரியங்கிறது எதில் உருவாகுது? ரத்தம். செவ்வாய்ங்கிறது ரத்தக்காரகன்னு சொல்லுவோம். அப்போ ரத்தத்தில் தான் அந்த வீரியத்தன்மைங்கிறது இருக்கும். அப்போ அந்த வீரியத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு பல மடங்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய அளவில் இருக்க அந்த வீரிய ஸ்தானத்தை 3ஆம் இடத்தை பார்வை பார்க்குறோம். அப்போ இந்த வீரியம் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்ச விஷயத்தை அடையிற வரைக்கும் நீங்கள் ஓய மாட்டீங்க. அப்போ அந்த மாதிரியான பலனை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. 7ஆம் இட பார்வையாக 3ஆம் இடத்தை மீன ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை பார்க்குறோம். இது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ உயிர்காரகத்துவம் அப்போ இந்த 3ஆம் இடத்தை எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா சகோதரன் சகோதரி, அதாவது இளைய சகோதரன் இளைய சகோதரியை குறிக்கும். அப்போ அவங்கள உங்கள்கிட்டருந்து பிரிக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது அவங்களுக்கு ஆபத்து கண்டம் கிரகத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கோ அல்லது அவங்களுக்கு உடல் சார்ந்த நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை உருவாக்குவதற்கோ இந்த பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் கஷ்டம் கண்டிப்பாக உருவாகும். அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும். வண்டி வாகனம் எச்சரிக்கையாக இருக்கும். சரிங்களா? இது அடுத்தபடியாக 8ஆம் இட பார்வையாக மிதுன ராசியை பார்வை பார்க்குறார். விருச்சிகத்திலிருந்து மிதுன ராசியை பார்வை பார்க்குறோம். அப்போ அந்த மிதுன ராசி என்பது மீன ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னா 4ஆம் இடம். அப்போ அந்த 4ஆம் இடத்தை பார்வை பார்க்கும்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? சுகஸ்தானகம், தாய் ஸ்தானகம். சரிங்களா? அப்போ அந்த 4ஆம் இடத்தை தொட்டு நமக்கு என்னென்ன நடக்கும்? மண், மனை, வண்டி, வாகனம், வீடு, வாசல் சம்மந்தப்பட்ட இடம், ஆடு, மாடு, கன்று, கறவைகள் சம்மந்தப்பட்ட இடம் அந்த 4ஆம் இடம். அப்போது இதில் பொருள்காரகத்துவம் என்ன, உயிர்காரகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொருள்காரகத்துவம் அப்படிங்கிறது ஒரு வண்டி வாங்கலாம், கார் வாங்கலாம், வீடு கட்டலாம், ஒரு நிலம் வாங்கலாம். இது வரைக்கும் வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. இது வரைக்கும் வீடு கட்டலைங்க அப்படின்னா வீடு கட்டத்தோன்னு எஸ்டிமேட் கட்டாயமாக போட்டுருவீங்க. கட்டிகிட்டு இருக்கிற வீடு பாதியில் நின்று இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீட்டு வேலையை மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வழி காட்டி கொடுப்பாரு. சரிங்களா? இது அத்தனையுமே பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ உயிர்காரகத்துவம் அப்படின்னா என்ன? தாய், அம்மா. அம்மாவுக்கு உடலை கெடுப்பார், ஆரோக்கியத்தை கெடுப்பார், ஆபத்தை கொடுப்பார்.
நம்ம வீட்டில் கட்டுத்தரையில் இருந்து பார்க்கும்போது ஆடு மாடு கோழி குஞ்சு வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அத்தனையுமே பிரச்சனைகள் கொடுக்கும். ஒன்று காணாமல் போகும், அல்லதுனா உயிர் போகும், இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டு கிடக்கும். இது அத்தனையுமே அந்த இடத்துல நடக்கும். அப்போ உயிர்காரகத்துவத்தை கெடுக்கிறார். அப்போ அந்த உயிர்காரகத்துவத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இந்த 8ஆம் இட பார்வையாக மீனராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இந்த பிரச்சனை அத்தனையுமே அந்த இடத்துல நடக்கும். ஆனால் நமக்கு 2 நல்லது இருந்துட்டாலும் 4 கெட்டது இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? ஏன்னா தாயை கெடுக்குது. சரிங்களா? சகோதர சகோதரிகளை கெடுக்கிறாரு. நம்ம கட்டுதலில் இருக்கக்கூடிய ஆடு மாடு கெடுக்கிறாரு. அப்படிங்கும்போது நமக்கு இழப்புகள் தானே. அப்போ உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. பொருள் போனால் சம்பாதிக்கலாம், உயிர் போனால் வருமா? வராது. அப்போ அதனால் அதனோட பாதிப்பு. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல நன்மைகளை கொடுப்பாரு. இந்த 40 நாட்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கவனமாக எச்சரிக்கை இருந்தே ஆகணும். சரிங்களா? அப்போ இந்த செவ்வாய் பயிற்சினால் மீனராசிக்கு 9ஆம் இடத்துல நின்ற செவ்வாயினுடைய பலன்களையும், அந்த செவ்வாயினுடைய பார்வை பார்க்கக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த 3 இடத்தினுடைய பலன்களையும் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் புத்தாண்டு ராசி பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.